எங்கள் ஊர் பக்கத்தெல்லாம் காலை பலகாரத்துக்கு இட்லி தோசைன்னு இல்லாமல் இதை செஞ்சு கொடுத்தோன்னா இட்லி தோசையே வேணான்ட்டு இதையே சாப்பிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு பவுலில் தலையை தட்டி எடுத்த உலக்கு பச்சரிசிக்கு மேலே ஒரு கை உளுந்தள்ளி கோபுரமாக அளந்து ரெண்டையும் ஒரே பவுலில் சேர்த்துக்கிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு, அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைய வச்சுட்டு அதை அரைஞ்சிட்டு இருக்க கேப்பில் இங்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரஃபா சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியோட கொஞ்சோண்டு புளி 4 வரமிளகா 1 டீஸ்பூன் கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை ஊற்றி அது நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தனியாக இறக்கி வச்சுக்கிட்டு இப்போ வலுவலுன்னு ஆட்டின அரிசி உளுந்தோட 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்த்து கலந்துக்கிட்டு ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி அதை நல்லா சூடாக வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி மாவை ஊற்றி அது தன்னால எலும்பி வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் ஒவ்வொரு செகண்ட் வேக வச்சு எடுத்தா ஒரு அருமையான வெள்ளப்பணியாரம் ரோசாப்பு துவையிலும் ரெடி ஆயிருங்க.